இப்போ பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் எக்ஸாமில் கிளர்க்கு வந்து பல்க் வேக்கண்ட். ஏன்னா 894 போட்டிருக்கான். பாண்டிச்சேரியில் 19 இருக்குது. எப்படியும் 1200 வரும். லாஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை பல்கான வேக்கண்ட். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஐபிபிஎஸ் என்ன போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, நார்மலாக நோட்டிஃபிகேஷன் வந்து 15வது ஐபிபிஎஸ். அப்போ நமக்கு தெரியணும் ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஏன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்தி பிஎஸ்ஆர்பின்னு இருந்துச்சு. 2011 தான் அந்த காமன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கிளர்க்கு அப்போ அந்த போஸ்ட் இப்போ கிளர்க்குன்னு வச்சாங்க. இப்போ அந்த போஸ்ட் என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா சிஎஸ்சின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது 15வது கால்ஃபர் ஐபிபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி யார் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவலாக பேங்க் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்கன்னா பிஎஸ்ஆர்பின்னு ரொம்ப பண்ணாங்க. 2011 தான் முறையாக இந்த கிளர்க்குங்கிற எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது கிளர்க்குக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. இப்போ இதனுடைய ஃபஸ்ட் எக்ஸாமில் 10th, அதுக்குலேருந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா டிகிரியாக வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிளர்க்கு பேரை தான் மாற்றிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே கிளர்க்குன்னு நினச்சிட்டு இப்போ யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. சேலரி எப்படியும் கிராஸ் சேலரி வந்து ஒரு 50,000 கிடைக்கும். நெட்டு எப்படியும் 46,500 கிடைக்கும். ஏன்னா அதனால் சேலரிலாம் ஹெவி சேலரி. அப்போ அந்த ஐபிபிஎஸ்சில் இப்போ அட் ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பேங்க் வந்து பங்கு பெறுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து மொத்தம் 12 பேங்க் இருக்குது. ஸ்டேட் பேங்க் தனியாக வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 11 பேங்க் இருக்குது. அப்போ நமக்கு என்னென்ன பேங்க்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேங்க் ஆஃப் இந்தியா, என்ன பேங்க் ஆஃப் பரோடா, என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்கு, யூகோ பேங்கு, அடுத்து கனரா பேங்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ நம்ம தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஐஓபி, இந்தியன் பேங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிந்து பேங்க், ஏன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3, 2, 5, 7, 7, 2, 9, 9, 2, 11 மொத்தம் 11 பேங்க் இருக்குது. 11 பேங்க் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வேக்கண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 894 போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 1200 வரும். தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் இந்த தடவை மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாண்டிச்சேரிக்கும் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தான். நீங்கள் அங்கேயும் எழுதலாம். அப்போ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் மஸ்ட்டு. இப்போ 19 வேக்கண்ட்டு பாண்டிச்சேரிக்கு இருக்குது. இப்போ 15th கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஒரு 1000 வேக்கண்ட்டுக்கு கிளர்க்கு மட்டும் கால்ஃபர் பண்ணால் ஒரு பல்கான கால்ஃபர். அதனால் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக படிச்சுட்டே இருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். அப்புறம் என்ன கேட்டால் மெயின்ஸு. நீங்கள் கட் ஆஃப்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்னென்னா டெய்லி டெஸ்ட்டு போட்டு அதையே உட்காந்து உங்களை டியூன் பண்ணிட்டு இருந்தாவே பாஸ் பண்ணிடலாம். இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட்டு வந்து 1/8/2025 21/8 21/8 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்னைக்கு சொல்லலாம்னா அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து அக்டோபரில் அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க 4, 5, 11. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதம் 4, 5, 11 நடக்க போகுது. நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அது ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும்? நவம்பர் 29 நடக்கும். இப்போ வந்து எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. ஆனால் ஐபிபிஎஸ் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டர்வியூலாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ இன்டர்வியூ கிடையாது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்போ முக்கியமான டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. என்னென்ன டேட்டுன்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் இப்போமே உடனே அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ கேட்டிங்கன்னா அக்டோபர் 4, 5, 11. மெயின்ஸ் எக்ஸாம் எப்போனா நவம்பர் 29. அப்போ இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்துக்கிடுங்க. இதான் நம்ம சொன்ன அந்த 11 பேங்க். அதில் 11 பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அடுத்து கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் சிந்து பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து இன்னும் வேக்கன்சி வந்து கொடுக்கல. அவன் எப்படியும் கொடுப்பான், 200 வேக்கண்ட்டுக்கு மேலேயே வரும். ஏன்னா இந்தியன் பேங்க் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்னங்கன்னா யூகோ பேங்க்காரன்னு நினைச்சல வேக்கண்ட் கொடுக்கல. அப்போ இது கொடுக்கும்போது கண்டிப்பாக 1200 போஸ்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இதில் வந்து பேசிக் பே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50K கிடைக்கும். நெட்டு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 46.5K கிடைக்கும்.
அதில் சேலரியில் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கோன்னா நல்ல ஹெவி சேலரி தான். ஏஜ் ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனல். அப்போ நார்மலாக ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/8/2025 அந்த டேட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரலாக நீங்கள் இருந்தீங்கன்னா 20லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். இதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 31 வரை இருக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 20லேருந்து 33 வரை இருக்கலாம். அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதான் இல்லை கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்கள் 28லேருந்து ஒரு 5 கூட்டிக்கிடுங்க. ஓபிசியில் நான் கிரிமி லேயர் அது முக்கியம். கிரிமி லேயருங்கிற ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. நான் கிரிமி லேயர்காரன் 28ல் ஒரு 3 கூட்டினீங்கன்னா எத்தனை 31 வரை. அடுத்தது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 28ல் ஒரு 10 கூட்டிக்கிடுங்க. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அந்த சர்வீஸை பொறுத்து உங்களுக்கு மாறும். இப்போ விடோ டைவர்ஸு அவங்களுக்கும் வந்து ஓபிசியாக இருந்தால் 38, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 வரை எழுதலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா எனி டிகிரி, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், எம்சிஏ முடிச்சிருக்கலாம், எம்பிஏ முடிச்சிருக்கலாம், என்ன முடிச்சிருவாங்க எனி டிகிரி. ஏன் இது அழுத்தம் கேட்டிங்கன்னா ஐபிபிஎஸ் கால்பர் பண்ணும்போது 10th தான் குவாலிஃபிகேஷன். இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்தது 21/8/2025க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே இப்போ ஃபைனல் இயர் இப்போ லாஸ்ட் இயர் படித்த எல்லாருமே டிகிரி சர்டிஃபிகேட் வந்திருக்கும். எல்லாருமே எலிஜிபிள் தான். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே பண்ணலை. அதே பேட்டர்ன். இங்கிலீஷில் வந்து நமக்கு 30 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்து 35 கொஸ்டின், ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின். ஏன்னா ஈச் ஒன் மார்க் மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க்கு. டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா உனக்கு 20 ஏன்னா தனித்தனி டைம் பார்த்தீங்கன்னா 20. அப்போ உங்களுடைய இது இவ்வளோ தான். பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் இதான். இந்த தடவை என்ன சொல்லுங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கும், அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்லையும் இருக்கும். இந்த தடவை ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக இப்போ முந்தியாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் ஆகி 6 மாதத்துக்குள்ள ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்கிடணும். இப்போ அப்படி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் மஸ்ட்டு. அப்போ இங்கிலீஷு நம்மளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷும் தமிழ்லையும் இருக்கும். என்ன அது தனியாக டெஸ்ட் வைப்பாங்க பார்ப்போம். அப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம இங்கிலீஷில் தான் பார்க்கணும். தமிழில் பாண்ட் சைஸ்லாம் பெருசாக இருக்கும். அப்போ வந்து இந்த இடம் ரீஜனல் லாங்குவேஜ் மஸ்ட்டு. உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க. எப்போ வைப்பாங்கன்னா அந்த மெயின்ஸ் முடிஞ்சு அதில் ப்ரொவிஷனலில் செலக்ட் பண்ணிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்விஜுவல் மாதிரி உங்கள்கிட்ட ஆஃப்டர் மெயின்ஸ் எழுதின பிறகு ப்ரொவிஷனல் செலக்டட்னு போடுவாங்க. நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுங்கன்னா உங்களை ரீட் பண்ண சொல்லுவாங்க. கையில் ஒரு பேப்பரை கொடுத்து தமிழில் படிக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது என்னென்னா எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து ரீடு ரைட்டு என்ன பேச சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 வந்து மஸ்ட்டு. அப்போ நம்ம வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் போய் எழுதலாம். அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுத தெரியணும், பேச தெரியணும், படிக்க தெரியணும். அப்போ அந்த டெஸ்ட்டு போன தடவை விட இந்த தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன தடவை இப்போ டைம் கொடுத்தப்போ டைம்லாம் கிடையாது. இது முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். அப்போ வந்து அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப மஸ்ட். இந்த இடம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். இதில் கொஞ்சம் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இப்போ வந்து 155 கொஸ்டின் மொத்த கொஸ்டின். போன தடவை பார்த்தீங்கன்னா 190 கொஸ்டின்ஸ். ஏன்னா அதுமாதிரி டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 160 நிமிஷம் போன தடவை. இப்போ 120 நிமிஷம் டைம் இது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 50 கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ எதுனா 40 மாற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி 50 இருந்தது, அதை வந்து 40 மாற்றிருக்காங்க. குவான்டிட்டி ஆப்டிடியூட் 50 இருந்தது, அதை வந்து 35 மாற்றிருக்காங்க. இப்போ வந்து கொஸ்டினை குறைக்க போய் டைம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க. இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஒரு மீதி ஒரு 20 கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். அப்போ 20 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது 40 மார்க்கு, இது ஒரு 20 மார்க்கு. அப்போ நமக்கு எத்தனை 60 மார்க். இப்போ நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸு 2 மார்க் கொஸ்டின் சொல்லி பார்க்கும்போது 30 மார்க்கு, மீதி ஒரு 20 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் சொல்லி பார்க்கும்போது 20 கொஸ்டின் மொத்தம் 50 மார்க் ஆயிரும். அப்போ இதுதான் நமக்கு உள்ள பேட்டர்ன். சேஞ்சஸ் என்ன டைமை குறைச்சிருக்காங்க. டைமை குறைக்கிறது நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் தான். நமக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நேரம் இருக்கும்போது அந்த எனர்ஜி லெவல் அவ்வளோ தூரம் போகும்னு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் கொஸ்டின் குறைச்சிருக்காங்க. இப்போ பேட்டர்ன் இதான் பார்த்துக்கிடுங்க. டைம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு 20 நிமிஷம் தான், இங்கிலீஷ்க்கு 35 நிமிஷம், அடுத்தது ரீசனிங்க்கு 35 நிமிஷம், அடுத்தது மேக்ஸுக்கு 30 நிமிஷம், மொத்தம் 120. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஏன்னா டிசபிள் கேண்டிடேட் ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோ கேண்டிடேட் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 175 ரூபா. 850 ரூபா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அவன் அதர்ஸ்னு கொடுத்துருக்கான். யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 850 தான், ஓபிசிக்கு 850 தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு அவ்வளோதான் 850 ரூபா தான் பேமெண்ட்.
வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க, நிறைய வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வேக்கன்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 894 வேக்கன்ட்டு. அதில் யாரெல்லாம் எனக்கு கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பேங்காரன் எனக்கு கொடுக்கல. கண்டிப்பாக மினிமம் 200 to 200 வேக்கன்ட் கிட்ட வரும். அப்புறம் யூகோ பேங்காரன் கொடுக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் 105, பேங்க் ஆஃப் இந்தியா 20, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 40, கனரா பேங்க் பாருங்கள் 450 வேக்கன்ட் இருக்குது, பெஸ்ட் பேங்க். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 127, இந்தியா ஐஓபி 50, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 60, பஞ்சாப் சிந்து பேங்க் 30, யூகோ பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 12. இப்போ ரிசர்வேஷன் கேட்டகரியில் பிரித்து கொடுக்குறா. நீங்களே உங்கள் ரிசர்வேஷனில் எந்தெந்த ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. இடபிள்யூஎஸ்னா எத்தனை இருக்குது, யூஆர்னா எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்குங்க அந்த ரிசர்வேஷனை பார்த்துக்கிடுங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், வெள்ளூர், விருதுநகர். மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். இது லாஸ்ட் டைம் நடந்த கட் ஆஃப். ப்ரிலிம்ஸை மட்டும் பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேட்டகரி தான் போட்டிருக்கோம். 665 வேக்கண்ட்டு. இப்போ வந்து 1000 டபுள் மடங்கு வேக்கண்ட் வர மாதிரி வருது. வேக்கண்ட்டை வச்சுலாம் உங்களுக்கு கட் ஆஃப் கூடும் குறையெல்லாம் கிடையாது. கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்தவங்க இதாகும். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 63.25, ஓபிஸ்க்கு 63.25 ப்ரிலிம்ஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 மார்க் நடந்தாலும் கொஸ்டின்ஸு அதை 100 கன்வெர்ட் பண்ணும்போது ஜென்ரலுக்கு 41.25, ஓபிசி 41.25, இடபிள்யூஎஸ் 28, எஸ்சி 31.63, எஸ்டி வந்து 30.38. இப்போ மெயின்ஸை மட்டும் ப்ரிலிம்ஸ் மட்டும் பாருங்கள் 63.25. இப்போ உங்களுடைய ப்ரிலிம்ஸுடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 20 எடுக்கிற மாதிரி படிக்கணும். ஆப்டிடியூடில் ஒரு 20 எடுக்கணும், இங்கிலீஷில் ஒரு 20 எடுக்கணும், ரீசனிங்கில் ஒரு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லெவலில் நீங்கள் அட்டைன் ரீச் ஆன பிறகு அப்புறம் ஒவ்வொரு மார்க்காக கூட்ட பார்க்கணும். ஒவ்வொரு மார்க் கூட்டினாவே 63,000. இன்னொரு ஒவ்வொரு மார்க் கூட்டினா 66,000. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. எடுத்தோடனே 35 எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. அப்புறம் ரிசல்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிசல்ட் லிஸ்ட்டுடைய மார்க் வந்து ரொம்ப குறைச்சி வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசிங்கிறது அதே தான் இருந்திருக்கு. மற்றதுக்கெலாம் வந்து ரிசல்ட் லிஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா மார்க் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து கட் ஆஃப். இப்போ நார்மலாக இங்கிலீஷு எல்லாமே நீங்கள் படிச்சிடலாம். ப்ராக்டிஸ் பண்ண லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டினை ஃபுல்லாக எடுங்க. அதில் நடந்த எல்லா கொஸ்டினும் எடுங்க. எல்லா இடத்துக்கும் ப்ரிலிம்ஸ் நடந்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை ஃபுல்லாக எடுத்து மேக்ஸ் என்னெல்லாம் பேட்டர்ன் என்னெல்லாம் கேட்டுங்க ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். அதை விட இப்போ இருக்க எக்ஸாமுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 30% சேஞ்சஸ் இருக்கும். 30% சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. அப்போ வந்து 70% அப்படியே தான் இருக்கும். அப்போ 30 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுருங்களேன், 70% 21 கொஸ்டின் அப்படியே இருக்கும். 35 கொஸ்டின் பார்க்கும்போது 70% இருக்கும்போது நமக்கு 33 கொஸ்டின் இருக்கும். ஒரு 30% தான் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் லாஸ்ட் இயர் நடந்த ஸ்டேட் பேங்க், பிஓ கிளர்க்கு, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி எல்லாத்துக்குள்ள உள்ள ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிடுங்க. எடுத்து அதை ஃபுல்லாக பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டடாக ஒரு ஃபிகர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் ஒன்று போடணும், ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று போடணும். கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க. செஞ்ச தப்பை திரும்ப செய்யக்கூடாது. அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் போட்டிருப்பீங்க, அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு தப்பு வந்துருக்கும். அப்போ நீங்கள் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாப்டர் எடுத்து நல்லா தரவாக பாருங்கள். அடுத்த தடவை டெஸ்ட் பண்ணும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தப்பு வரக்கூடாது. போர்ட்ரன்ஷிப்னு ஒரு தப்பு வரலாம், அதை திரும்ப எடுத்து நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து சஸ்டைனபிளாக மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதே தெரியும். இப்போ இதுக்கு கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா 17th ஆரம்பிக்காங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 17th வந்து ஒரு அறிமுக வாய்ப்பு வைப்பாங்க. வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஆஃப்லைன் போடுறோம், லேபில் போய் என்ன செய்யணும் ஆன்லைன் டெஸ்ட் போட்டு பார்க்கும். அப்படியே போட்டு நம்மளோட லெவலை வந்து அப்படியே சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட், எரர் டிடெக்ஷன், இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாமில் கேட்ட மாடல். இந்த மாதிரி பேட்டர்ன் ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. அரித்தமெட்டிக் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், ஏஜ் மிக்சர் இருந்தாலும் நம்ம எல்லா சாப்டரையும் பார்த்து வச்சுக்கிடணும். அதில் ஒரு இது டேட்டா இன்டர்பிரேஷன் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் சீரீஸில் கேட்குறாங்க. இப்போ ரீசனிங் அந்த மாதிரி பசில்ஸ், டே பேஸ்டு, மந்த்லி பேஸ்டு, கோடிங், டீகோடிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாகிசம், ஃபேர் ஃபார்மேஷன், பிளட்ரேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஃபுல்லாகவே. அதாவது நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேசிக்காக ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் தரவாக படிச்சுக்கிடுங்க. ஏன்னா எல்லா இதுவுமே போட்டு டெஸ்ட்டுக்கு போட ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் தான் மெயின். 10 மார்க் எடுத்தாலும் போதும். ரீசனிங்கில் 10 மார்க்கு, இங்கிலீஷில் 10 மார்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸில் 10 மார்க் எடுக்கணும். அது 10 மார்க்குங்கிறது எனக்கு ஒரு கணக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு அந்த கணக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை 10 மார்க் எடுக்கணும். அந்த 10 மார்க்கை தரவாக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா கூட ஒரு மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். அப்படியே எடுத்து ஒரு 20 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராக்டிஸ் வச்சுக்கிடணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் போடணும். மீதியெல்லாம் வந்து வாசிக்காமல் விட்டுறணும்.
அப்போ தான் நமக்கு டைம் சேவ் ஆகும். அதனால் டெஸ்ட்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நடக்கும், மெயின்ஸ் டெஸ்ட் நடக்கும், சூப்பர்வைசர் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் ஆன்லைன் லேபில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த இதை வந்து ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவங்க அழுத்தி படிச்சிருங்க. வேகன்சி அதிகம். ஏற்கனவே படிச்சுட்டு இருப்பீங்க, படிக்க போகிறவங்களும் சரி அழுத்தி படிங்க. வேக்கண்ட் இவ்வளோ வேக்கண்ட், அதாவது ஐபிபிஎஸ் கால்ஃபர் பண்ணால் 100 வேக்கண்ட் போட்டாலும் இதே கூட்டம் தான் எழுதுவாங்க, 1000 வேக்கண்ட் போட்டாலும் இதே கூட்டம் தான் எழுதுவாங்க. அப்போ வந்து காம்படிஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் 100 வேக்கண்டில் நம்ம போகிறத விட 1000 வேக்கண்டில் போகிறது நமக்கு இது ஈஸியாக போயிடலாம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கரெக்டாக கொடுத்துடுங்க. கனரா பேங்கு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கனரா பேங்க் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேங்க் கனரா பேங்க் கொடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கனரா பேங்க் இருக்கும். அதனால் அப்ளை பண்ணிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. விட்டுறாதீங்க, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.